Good morning students, this is Professor R. from Government College of Technology. இப்போ ABC analysis அப்படின்னு ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்குறோம். என்னன்னா ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏபிசினா இப்போ ஏனா வந்து ஒரு இதில் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் விலை அதிகமான காம்போனண்ட்டாக ஏன்னு வச்சுக்கலாம். காஸ்ட் வைஸ் இது அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமண்ட் லொக்கேட்டர் ஏதாச்சும் யூஸ் பண்ணா வச்சுங்க, டைமண்ட் வந்து விலை ஜாஸ்தி இல்லையா, அப்போ அது 2-3 தான் இருக்கும். குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும், இது லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து ப்ரைஸ் வைஸ் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கும், இதில் காஸ்ட் சின்னதாக இருக்கும். ஸோ வந்து காசுனா காசு பணம் துட்டு மணினா ஏ, குவான்டிட்டி போல்ட் நம்பர் ஆஃப் போல்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து லார்ஜ் குவான்டிட்டினா சி, குவான்டிட்டிக்கு சி, காஸ்ட்டுக்கு ஏ. சிக்கு சி ஒட்டு போகாது சரியா, சிக்கு காஸ்டே வராது. ஸோ சிக்கு குவான்டிட்டி, சிக்கு ஏக்கு காஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் இன்வென்ட்ரி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே குவான்டிட்டி தான் இன்வென்ட்ரியும். ஸோ இது ஸ்மால்னா குவான்டிட்டி எவ்வளியே இன்வென்ட்ரியும் அவ்வளியே. இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டி லார்ஜ் இன்வென்ட்ரி. ரிவ்யூ ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கா இல்லையா பார்த்துட்டே இருக்கணும். இதெல்லாம் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க, ஏன்னா அங்கே மானாவரியாக இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கிறது என்ன போய் ரிவ்யூ பண்ணுறது, ரேராக ரிவ்யூ பண்ணுவாங்க. இது ரிவ்யூ ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்லி ஆர்டர் இன் ஸ்மால் குவான்டிட்டி. ஸோ எப்பவுமே வந்து ஸ்மால் குவான்டிட்டி தான் ஆர்டர் பண்ணுவாங்க. இது வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் ஆர்டர் பண்ணுவாங்க. டைட் கண்ட்ரோல், கரெக்டாக பொருள்லாம் இருக்கா இது நம்ம கண்ட்ரோல்லே வச்சுருக்கணும். இது ஆர்டரி கண்ட்ரோல். இது சிட் அண்ட் க்ளோசர் வாட்ச், பொருள் நல்லா தான் இருக்கா உடஞ்சிருக்கா எங்காச்சும் அவங்க பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் அது மாதிரிலாம் வாட்ச் பண்ண தேவையில்லை. லோ சேஃப்டி ஸ்டாக் எப்படி முடிவு பண்ணுறது? சேஃப்டி ஸ்டாக்னாலும் குவான்டிட்டி தான். ஸோ குவான்டிட்டி ஸ்மால் குவான்டிட்டி, ஸ்மால் இன்வென்ட்ரி, லோ சேஃப்டி ஸ்டாக். நீங்கள் எல்லாமே ஏதோ ஒரு கோரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். கோரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுன்னா மறந்துடும். இப்போ லோ சேஃப்டி ஸ்டாக் ஞாபகம் வச்சுங்க. இங்கே ஹை சேஃப்டி ஸ்டாக். இங்கே மேனேஜ் பண்ணி டாப் மேனேஜ்மெண்ட், அது விலை ஜாஸ்தி இல்லையா, யாரோ ஒரு அதிகாரிகிட்ட தான் கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த பொருளாக நீங்கள் வச்சுக்கணும், கண்ட்ரோல் வச்சுங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே ரிஜிட் எஸ்டிமேட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட், பர்ச்சேஸ் வெல் இன் அட்வான்ஸ். ஸோ நமக்கு தேவைனால வெல் இன் அட்வான்ஸே பண்ணுவாங்க. இங்கே பர்ச்சேஸ் பேஸ் ஆஃப் யூசேஜ் எஸ்டிமேட்டட், தேவைக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கன்சியூம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ். இங்கே கன்சியூம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்னா என்னன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ்னா ரிசோர்ஸ்னா காசு தான், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே காசோட தொடர்புபடுத்திக்கணும். இங்கே குவான்டிட்டினா 3 தொடர்புபடுத்துறோம்ப்பா. ஸ்மால் குவான்டிட்டி, ஸ்மால் இன்வென்ட்ரி, லோ சேஃப்டி ஸ்டாக். அது மட்டும் மைண்ட் வச்சுங்க. சேஃப்டி ஸ்டாக், இன்வென்ட்ரி, குவான்டிட்டி எல்லாம் ஒரே மாதிரி பிகேவ் பண்ணும். ஸோ இங்கே வந்து கன்சியூம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ். அடுத்தது ஹெச்எம்எல் அனாலிசிஸ் இருக்கு. ஹெச்எம்எல்னா ஹை மீடியம் லோ. இது வந்து எப்படின்னா யூனிட் பிரைஸை பொறுத்து பிரிக்கிறாங்க. பிஇடி அனாலிசிஸ்னா வைட்டல்னா முக்கியமானது, எசென்ஷியல், டிசைரபிள். இது வந்து இம்பார்ட்டன்ஸை பொறுத்து முடிவு பண்றாங்க. எஸ்டிஇ, எஸ்டினா ஸ்கார்ஸ், டிஃபிகல்ட்டி, ஈஸி. இது வந்து அவைலபிலிட்டியை பொறுத்து பற்றாக்குறையா இல்லையா அப்படின்றது. எக்ஸ்ஒய்செட் அனாலிசிஸ் இது வந்து இன்வென்டரி கண்ட்ரோலை பொறுத்து முடிவு பண்றாங்க. எஃப்எம்எஸ்டி, எஃப்என்எஸ்டி அப்படின்னா என்ன? ஃபாஸ்ட், நார்மல், ஸ்லோ, டெட். இது வந்து ஸ்பீட் ஆஃப் த மூவிங் ஐட்டம், எப்படி அந்த ஃப்ளோ நடக்குதுன்றதை பொறுத்து முடிவு பண்றாங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.